எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறோமே. அநேக காரியங்களை போதுகிற மூலியமாக நம்ம கேள்விப்பட்டோம். இருந்தாலும் சில காரியங்கள் இந்த வாரம் நடந்தது. என்னவென்றால், நம்மளுடைய ஒரு சின்ன யூடியூப் வீடியோ பார்த்தேன். என்னன்னா, நம்மளுடைய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியிடம் ஒரு கல்லூரி மாணவன் இந்த மாதிரி மிடில் ஈஸ்டில் நடக்கிற யுத்தங்களுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, இந்தியாவை பாதிக்குமா அப்படின்ற கேட்டப்போ ராகுல் காந்தி மிக அழகாக அநேக காரியங்களை சொன்னார். ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை மிகவும் என்னை சிந்திக்க வைத்தது. என்னவென்றால், இது ஈரா ஆஃப் வார், அதாவது யுத்தத்தின் காலகட்டத்திலே இருக்கிறோம். இன்னும் வரப்போகிற காலத்திலே அநேக யுத்தங்களை நாம் பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட யுத்தங்களாக இருக்கும் என்றால், இந்த யுத்தம் ஏன் நடக்குது என்றே நம்மளுக்கு தெரியாது. இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள ஒரு பகை இருக்குது, நார்த் கொரியா சவுத் கொரியாக்குள்ளே ஒரு பகை இருக்கிறது, யுஎஸ் அமெரிக்கா அண்ட் ஈரான் அவங்களுக்குள்ள ஒரு பகை இருக்கிறது. அதே மாதிரி ஆப்பிரிக்காவுக்குள்ளே அநேக சிவில் வார்கள் வரத்திற்கு அநேக வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக கொடிய வியாதிகளும் வரும். ஆனாலும் போதகர் சொன்னது போல எந்த ஒரு வாதையும் நம்மளை அணுகாமல் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் இந்த மாதம் வாக்குத்தத்தின்படி நாம் கர்த்தரை கனப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். கண்களை மூடி ஜெபித்து நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கும் பரலோக தகப்பனே, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனே, ஆண்டவர் நீர் எங்களுக்காக மரித்தீர். ஆண்டவரே, எங்களுக்காக உயிரோடு எழுந்தீர். ஆண்டவரே, சபையாக மனவாட்டியை ஆண்டவரை எங்களை உண்டு பண்ணினீர் ராஜா. ஆண்டவரே, அதை பார்த்து நாங்கள் இன்றைக்கு வேத வஸ்தங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். கடைசி காலங்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் விழித்திருந்து ஆண்டவரே மனவாட்டிகளை நாங்கள் விழித்திருந்து உமது வருகையிலே நாங்கள் செல்ல எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, உங்கள் எக்கால சத்தம் கேட்கும் பொழுது நாங்கள் பரலோகத்தில் உம்மோடு கூட நாங்கள் வாசம் பண்ணுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, உண்மை நாங்கள் கனப்படுத்த வந்திருக்கிறோம். உங்கள் வசத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் ராஜா. ஆவியானவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆளுகை செய்யும் ராஜா. எந்த ஒரு மனுஷக ஆவி ஆளுகை செய்யாதபடிக்கு நீரே ஆளுகை செய்யும் ராஜா. அடியானை மறைத்து நீரே வெளிப்பட்டு பேசும்படி ஜெபிக்கிறோம். மாஞ்சையோடு தாகத்தோடு வந்த ஒருவரையும் நீரே என்று நிரப்புங்க. கேள்வியோடு வந்தவர்களுக்கு நீ ஒரு பதிலை கொடுங்க ராஜா. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். இந்த மாதம் வாக்குத்தத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரம் 26வது வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதா ஆனவர் கனம் பண்ணுவார். கனம் என்றால் என்ன? ஹைலி ரெஸ்பெக்டட், ஒரு மிக மதிப்புக்குரிய ஒரு நபர், அப்படிதான் அதிக கனம். அந்த கனத்தை நாம் ஏன் ஒரு நபருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அவர் அதுக்கு தகுதி பெற்றவர். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுக்கு பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எதற்காக தேவனுக்கு கனத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நம்மளை இம்மட்டுமாய் வழிநடத்தின தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. நமக்கு எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, எத்தனையோ நிந்தனைகள் வந்தது, இருந்த போதிலும் வாதைகள் வந்தது, பலவீனங்கள் வந்தது. நம்மளுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கிற்று. ஆமென். அதனால அவர் மாத்திரமே துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரமே கனத்திற்கு பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்தார். நம் இடதுபுறம் வலது பார்க்கும் சாயும் பொழுது பலி இதுவே என்று நமக்கு அநேக வார்த்தைகளை கொடுத்து நம்மளை ஆற்றி தேற்றி இம்மட்டுமாய் வழிநடத்தி வந்த தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. ஆமென். நம்மளை எத்தனையோ மனிதர்கள் நம்மளை கைவிட்ட பொழுதிலும் கர்த்தர் நம்மளை கைவிடாதபடிக்கு இம்மட்டுமாய் நம்மளை வழிநடத்தி வந்த தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. ஆமென். மனுஷர்கள் நம்மளுக்கு என்ன செய்வார்கள் என்று நம்ம எதிர்பார்த்திருக்கும் பொழுது நம்மளுக்கு ஏமாற்றத்தை மனிதர்கள் கொடுத்தார்கள். இந்த உலகம் நம்மளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற ராஜாதி ராஜாவோ நம்மளை கரம் பிடித்து தூக்கி வழிநடத்தின தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராதனை வேலை நாம் பார்த்தது போல நம்ம தலையை வெட்கப்படுத்தாதபடிக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம் மாண்டு போயிருக்க வேண்டும். ஆனால் அவருடைய பாச கரத்தினாலே கர்த்தர் நம்மளை தூக்கி நிறுத்தி இன்னைக்கு சபையில இன்னைக்கு உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. நம்மளுடைய சுயத்தினால் அல்ல, நம்ம சுய பலத்தினால் அல்ல, அவருடைய கிருபையினாலே நம்ம இன்றைக்கு அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம காலை எழுவதென்றால் அவருடைய கிருபை. நம் மாலையில் படுக்கும் பொழுது, இரவு தூங்கும் பொழுது, காலை எழுவது அவருடைய கிருபை. அவர் மாத்திரமே துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறபடியால் நாம் அவருக்கு கனத்தை செலுத்த வேண்டும். ஆமென். அவருக்கு கனத்தை செலுத்துவது எப்படி செலுத்த வேண்டும் என்றால் கட்டாயத்தின் பேரிலே கனத்தை செலுத்துவது அல்ல, ஆண்டவரை நேசிப்பது நிமித்தமாய் நம்ம கனத்தை செலுத்த வேண்டும். அப்படியே எப்படி நம்ம கனத்தை செலுத்த வேண்டும் என்றால் we should honor God through our mind. நம் சிந்தனை மூலமாய் கர்த்தருக்கு கனத்தை செலுத்த வேண்டும். சிந்தனை உலகத்தில் சொல்லுவாங்க மைண்ட் இஸ் a very powerful tool.
அப்படின்னா என்னவென்றால், சிந்தனை என்பது ஒரு வல்லமையான கருவி. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, உலகத்தில் மைண்ட் இஸ் a வெரி பவர்ஃபுல் டூல் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், ஒரு சிந்தை ஒரு மனிதனை உருவாக்கவும் முடியும், ஒரு சிந்தை ஒரு மனிதனின் வாழ்க்கையை அழிக்கவும் முடியும். ஆமென். ஆனால் கிறிஸ்து இயேசு நம்ம சிந்தைக்குள் இருக்கும் பொழுது, நம்முடைய சிந்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யும் பொழுது, நம் வாழ்க்கையை அவர் கட்ட வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அநேக சிந்தனைகள், பொல்லாப்பான சிந்தனைகள் காயினுக்கு வந்தது. இன்றைக்கு நம்ம நவீன ஒரு காயினாக இருக்கிறோம். காயினுக்கு பொறாமை இருந்தது, நம்மளுக்கும் இன்னைக்கு பொறாமை உண்டு. மற்றவர்களை கண்டு நாம் பொறாமைப்படுகிறோம், பெருமைப்படுகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சவுலுக்கு பொல்லாப்பான சிந்தனை வந்தது. அவன் பல ஆண்டுகளாக தாவீதை துரத்தி கொண்டே சென்றிருந்தான். நம்மளும் இன்றைக்கு ஒரு நவீன சவுலாக இருக்கிறோம். எப்படி என்றால், எதை தேடி போகிறோம் என்று தெரியாமல் சவுல் தாவீதை தேடி போனது போல இன்றைக்கு நாம் உலகத்தை தேடி பல ஆண்டுகளாக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்ம ஒரு நவீன யூதாஸ் காரியத்தாக இருக்கிறோம். எப்படி ஒரு நவீன யூதாஸ் காரியத்தாக இருக்கும் என்றால், அவன் 30 வெள்ளிக்காசுக்கு இயேசு கிறிஸ்துவை விற்று போட்டான். இன்றைக்கு நாமும் தேவனை கனப்படுத்தாதபடிக்கு ஒரு நவீன யூதாஸ் காரியத்தாக இருந்து இயேசுவை சூழ்நிலைக்கு ஏற்றார் போல விற்று போடுகிறோம். ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? ஆமென். நம்ம சுத்தமான ஒரு பரிசுத்த ஜீவத்தை வாழதான் நம்ம இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம் வசனங்களை கேட்டு நாம் உணர்ந்து, கடைசி காலத்தில் இருக்கிறோம், நம் வசனங்களை கேட்டு உணர்ந்து தேவனுடைய வருகையை செல்வது நம்மளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு மகிமை. ஆமென். அந்த மகிமை தான் இருக்கிறதுலே பெரிய கனம். ஹல்லேலூயா. நம் வசனங்களை பார்ப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும், இனி எனக்கு தூரமாய் இருப்பதாக என்னை கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுவதில் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை அசட்டை பண்ணுவீங்களா என்ன பண்ணுவேன்? கனவீனப்படுத்துவேன். இன்றைக்கு நம்மளுக்கு ஆசீர்வாதம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம், நம் தேவனை சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல அசட்டை செய்கிறோம். மண்டேலேருந்து திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரை நம்மளுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றது போல நம்மளுக்கு நேரம் இருந்தால் தேவனுக்கு கனம் கொடுக்கிறோம், நம்மளுக்கு நேரம் இல்லை என்றால் தேவனுக்கு கனம் கொடுப்பது இல்லை. வி கீப் இட் ஆஸ் அ சாய்ஸ். ஒரு ஆப்ஷனாக தேவனை நம்ம ஒரு ஆப்ஷனாக வச்சிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய சமூகத்தை நாடுகிறதை ஒரு ஆப்ஷனாக வச்சிருக்கிறோம். கடைசி ஆப்ஷனாக நாங்கள் வச்சிருக்கிறோம். நம்மளுக்கு மற்ற காரியங்கள், மற்ற வேலைகள் எல்லாம் இருந்தால் அவை எல்லாவற்றையும் சந்தித்து எல்லாம் முடித்த பின்பு நம்மளுக்கு நேரம் இருந்தால் மாத்திரமே கர்த்தருடைய சமூகத்துக்கு தேடி போகிறோம். அப்படி இருக்கிறவர்கள் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், என்னை கனவீனப்படுத்துகிறவர்கள் நான் என்ன பண்ணுவேன்? மறுபடியும் கனவீனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம் சிந்தனை என்பது அநேக சாய்ஸ் வச்சிருக்குது. எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், எங்கே போகிறோம், எங்கே சாப்பிட போகிறோம் அப்படின்னு கேட்டோன்னே நம்மளுக்கு என்ன வரும்? ஒரு 10 ஆப்ஷன் வரும். உண்மையாக இல்லையா? எங்கே ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 10 கடை ஒரு ஆப்ஷன் வரும். அதுல நம்ம என்ன பண்ணுறோம்? சிந்தனையில் யோசித்து அதை திட்டமிட்டு அதை என்ன பண்ணுகிறோம்? செயல்படுத்துகிறோம். இன்னொரு உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு அண்ணா நகர் போகிறோம் அப்படின்னா அங்கே பயங்கர டிராஃபிக், இந்த வழியாக போனால் டிராஃபிக் இருக்குன்னு என்ன பண்ணோம்? நம்மளுக்கு நன்கு தெரிந்தோம் நம்ம அந்த டிராஃபிக் வழியாக போவோம்னு கேட்டிங்கன்னா போக மாட்டோம். நம்ம சிந்தனை உடனே என்ன பண்ணோம்? இந்த ரூட்டுக்கு போகிற பதில் இன்னொரு ரூட் வழியாக போனால் அங்கே டிராஃபிக்கே இருக்காதுன்னு நம்ம சிந்தனையில் நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. அதே மாதிரி தான் அந்த ஆப்ஷன் என்னன்னா, நம்மளுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷனோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து கொள்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம சூழ்நிலை நிமித்தமாய் கர்த்தருக்கு நம்ம எது பெஸ்ட்டை கொடுக்கும் பொழுது அதற்கு சிந்தனையிலே நம்ம ஆண்டவருக்காக யோசித்து அதை திட்டமிட்டு செயல்படுகளாக இருக்க வேண்டும். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 15வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் 8வது வசனம். இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இன்றைக்கு நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம், மிக சந்தோஷம். உதட்டினாலே நம் தேவனை எத்தனை பேர் ஆராதனை செய்கிறோம்? இன்றைக்கி நம்ம மிக அருமையான ஆராதனை வேலை இருந்தது. நீங்கள் மட்டும் போதும், நம்ம எத்தனை பேர் பாட்டு பாடினோம். ஆனால் அநேகர் உதட்டினாலே பாட்டுகளை பாடி உதட்டினாலே தேவனை ஆராதனை செய்கிறோம். அது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் அல்ல. அவருடைய இருதயமோ எப்படி இருக்குது? மிக தூரமாக இருக்கிறது. நம்ம போன மெசேஜில் பார்த்த மாதிரி தேவனுடைய பெட்டி இஸ்ரவேலில் தான் இருந்தது. ஆனால் இஸ்ரவேலோட ஜனங்களுடைய இருதயமோ தேவனை விட்டு எப்படி இருந்தது?
மிக தூரமாக இருந்தது. இன்றைக்கு நம்ம காலையில் இங்கே அமர்ந்திருக்கிறோம், நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய இருதயங்களும் எங்கே இருக்கிறது? மிக தூரமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்படிப்பட்டவர்களை நான் என்ன பண்ணுவேன்? கனவீனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். 10வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு என்ன பண்ணுங்க? உணருங்கள். நம்ம எத்தனையோ ஆண்டுகள் எத்தனையோ பிரசங்களை கேட்டிருக்கிறோம், யூடியூப்ல எத்தனையோ பிரசங்களை கேட்டிருக்கிறோம், வேத வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அப்படி பேசியும் நம் குணாதிசயங்களும் சரி, நம்ம ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனத்திலையும் சரி, நாம் உணராமல் இருக்கிறோமே. கர்த்தரின் காலவெளியில சொல்லுகிறார், இந்த வசனங்களை கேட்டு, இந்த போதனைகளை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு திருச்சபையே உணருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். உணர்வு இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வருகையிலே போவது மிக கடினமாக இருக்கும். நம்ம ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நாம் செவி கொடுத்து அதன்படி நடந்து அதை உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி உணர்வு இல்லாமல் நாம் அமர்ந்து இருந்தோம் என்றால் பார்வையை போல நம் கடின இருதயம் கொண்டவர்களாக இருப்போம். கடின இருதயம் கொண்டவர்களாக இருக்கும் பொழுது அவங்க முடிவிலே அவர்களுக்கு மரணம் ஏற்படும். ஆமென். அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் நாம் ஆண்டவர் கொடுக்குற வசனங்களை கேட்டு அதை உணர்ந்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் தேவனுக்கு உகந்த கனத்தை கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு எப்படி கனத்தை கொடுப்பார் என்றதை பார்ப்போம். 19வது வசனம் 19. எப்படி எனில் சிந்தனைகளும் கொலைப்பாகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் 20வது வசனம், இவைகள் மாத்திரமே என்ன பண்ணும்? மனுஷர்களை தீட்டுப்படுத்தும், மனுஷனை தீட்டுப்படுத்துவது என்றார். இவைகள் மாத்திரமே நம் சிந்தனைகளிலிருந்து நம் இருதயத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு பொல்லாப்புகள் புறப்பட்டு வரும்பொழுது இவைகள் தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். இவைகள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அநேக ஒரு 5-6 காரியங்கள் இருக்கிறது. அந்த 5-6 காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்மளால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது. நம்முடைய ஆண்டவருடைய எக்கால சத்தம் தொனிக்கப்படும் பொழுது நாம் கைவிடப்படுகிறவர்களாக இருப்போம். ஆமென். அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் நம் இருதயத்தை தேவனுக்கென்று ஊற்றி நம்முடைய ஆத்மா தேவனை நோக்கி என்ன பண்ண வேண்டும்? கதற வேண்டும். நாம் தேவனுக்கு ஏற்ற கனத்தை கொடுக்கும் பொழுது சிந்தனையிலும் நம் இருதயத்திலும் தேவனுக்கு ஏற்ற கனத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னென்றால் இதே அதிகாரத்திலே 34வது வசனத்தை வாசிப்போம். இதே அதிகாரத்தில் 34. சில சிறு மீன்கள் உண்டு என்றார்கள். அடுத்த வசனம், போதும். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தி இருக்க கட்டளையிட்டு, இங்க சாப்பாடே இல்லை, அதாவது இன்னும் ஆண்டவர் அற்புதமே செய்யல, இன்னும் அந்த 5 அப்பத்தையும் 7 அப்பங்களையும் கர்த்தர் இன்னும் அற்புதமே செய்யல. செய்யறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு. என்ன கட்டளை கொடுக்குறார் என்றால், ஜனங்களை தரையில் பந்தி இருக்க கட்டளையிட்டு. சாப்பாடே இல்லை, எப்படிங்க பந்தி இருக்க முடியும்? அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில இல்லாதது போல இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் கட்டளையிடும் பொழுது நாம் அதன் படி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், பந்தி இருக்க கட்டளையிடு அப்படின்ற பொழுது சில சிறு மீன்கள், அதாவது சில பெரிய மீன்கள்லாம் கிடையாது, இருக்கிறதே சின்ன மீன், அதுலேயும் என்ன மீன்கள்? சில மீன்கள். அப்படின்னு இருக்கிற பொழுது கர்த்தர் நம்மளுக்கு அவருடைய நம்ம சிந்தனை மூலமாய் தேவனை கனப்படுத்தும் பொழுது, நம்ம ஆத்மா மூலமாய் இருதயத்தின் மூலமாய் நம்ம தேவனை கனப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்னவென்றால், சில சிறு மீன்களாக இருந்தாலும் 5 அப்பங்கள் மாத்திரம் நம்ம கையில் இருந்தாலும் அதை பலுகி பெருக செய்கிறவர் நம்மளுடைய ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 5000 பேர் மாத்திரமல்ல, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படி கர்த்தர் நம்மளை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. அன்றைக்கு சீஷர்களும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, சாப்பாடு இல்லை என்ற ஒரு வெட்கம் வராதபடிக்கு கர்த்தர் இருக்கிற கொஞ்சத்தை அதிகமாக ஆக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்று இருப்பதை விட நீங்கள் 1000 மடங்கு அதிகமாக இருப்பீர்கள் என்ற கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனக்கு. இன்னைக்கு நினைச்சு பாருங்க, நம்ம இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? மைனஸ்ல இருந்தோம், 0 ஆனோம், இன்னைக்கு 1ல் இருக்கோம். மைனஸ்லேருந்து 1க்கு கொண்டு வந்த ஆண்டவருக்கு 1லேருந்து 1000 கொண்டு போக கர்த்தருக்கு தெரியுமா? ஆமென். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதை நாங்கள் பார்த்தீங்கன்னா 5 அப்பம் சில சிறு மீன்கள் அப்படின்றது 2 பேர் கூட சாப்பிட முடியாது.
2 பேர் கூட சாப்பிட முடியாது, ஒரு குடும்பத்தை கூட போஷிக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது 5000 புருஷர்களுக்கு மாத்திரம் என்ன பண்ணாங்க, சாப்பிட்டு மீதி துணிக்கு எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஏனென்றால் நாம் தேவனை உண்மையாய் கனப்படுத்தும் பொழுது, இருதயத்திலிருந்து தேவனை கனப்படுத்தும் பொழுது, சிந்தனையிலே நம் தேவனை கனப்படுத்தும் பொழுது, ஒரு காலமும் ஒரு பொழுதும் நம்ம வீட்டிலே நம்ம குடும்பத்திலே மாவும் எண்ணெயும் குறைவுபடாதபடிக்கு கர்த்தர் நம்மளுக்கு வழிநடத்தும் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். பஞ்ச காலத்திலே பஞ்சம் உண்டானது பார்க்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் தம் ஒரு ஜனங்களுக்கு அற்புதமாக என்னென்ன அற்புதங்களை செய்ய வேண்டுமோ அத்தனை அற்புதங்களையும் செய்து கர்த்தர் ஜனங்களை வழிநடத்தினார். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் குறை வைக்காம கர்த்தர் நடத்தினார். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். உங்களை திருப்தியாடிய கர்த்தர் இன்றைக்கு செய்வார். ஆமென். நம்ம தேவனை கனப்படுத்தும் பொழுது நம்மளுக்கு திருப்தியான காரியங்களை கர்த்தர் நம்மளுக்கு இந்த காலை வேளையிலே செய்ய வல்லமையாக இருக்கிறார். இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள நாம் திருப்தியாய், சந்தோஷமாய், சமாதானமாய் தேவனை கனப்படுத்தும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை, ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நம்மளுக்கு அமைச்சு கொடுப்பார். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 42 1-2 வாசங்களை வாசிப்போம். மானானது தாகமாயிருக்கிறது. ஆமென். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இது நான் மிக வேகமாக நாங்கள் போகிறேன், நேரம் கடந்து செல்கிறது. தாவீது என்ன சொல்லுகிறான் அப்படின்னா, என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவன் உள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. ஆமென். எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு பாருங்கள். தாவீதுக்கு தாகம் என்று சொல்லும்போது என்னவென்றால், ஆத்துமா தாகமாக இருக்குது அப்படின்னு என்னவென்றால், நம்ம சிறு குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய யூடியூப்பில் வீடியோலாம் பார்த்துருக்கேன். சிறு குழந்தைங்களுக்கு ஃபோனு கொடுத்துட்டு ஃபோனை வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஆமென். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளையோடைய ஆத்துமா ஃபுல்லாகவே எது மேலே இருக்குது, அவருடைய கவனம், அவருடைய ஆத்துமா, அவருடைய அட்டென்ஷன் எல்லாமே எது மேலே இருக்குன்னா அந்த ஃபோன் மேலே இருக்குது. ஃபோனை பிடுங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அது மாதிரி தான் தாவீது சொல்கிறார், மான்களுக்கு நீரோட எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, அது தண்ணீர் குடிக்கிற இடமே அதுதான், அந்த நீரோட தான். அது இல்லைன்ற போது வாஞ்சித்து என்ன பண்ணுமா, கதறுமா. அந்த பிள்ளைகள் கதறும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு பிடிச்ச காரியங்களை பிள்ளைகள்கிட்ட எடுத்திங்கன்னா அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, கதறுவாங்க. அதே போல தான் தாவீது சொல்கிறான், என்னுடைய ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. அவனுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல அப்படின்னா அவன் ஆத்துமா கதறுமா. தேவனை சந்திக்கும்படி, தேவனை கனப்படுத்தும்படி அவனுக்கு அந்த சூழ்நிலை அமையவில்லை என்றால் அவன் ஆத்துமா கதறுமா. இப்போ நம்மளுக்கு எத்தனை பேர் அந்த ஆத்துமா கதறுது? நம்ம சபைக்கு வரவில்லை என்றால், நம்ம சபைக்கு ஒரு லீவ் போட்டோம், எதனா ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லி நம்ம வரவில்லை அப்படின்னா நம்மளோட ஆத்துமா கதறணும். இன்றைக்கி நம்ம சபைக்கு போலியே, இன்னைக்கு காலையில் ஏஞ்சி நம்ம வேதத்தை வாசிக்கவில்லை என்றால் நம்முடைய ஆத்துமா கதற வேண்டும். இன்னைக்கு நம்ம வேதத்தை வாசிக்கவில்லையே, இன்றைக்கு வாரத்துக்கு ஒரு வேளையாவது உபவாசம் பண்ணவில்லை என்றால் நம்ம ஆத்துமா கதற வேண்டும். நம்ம உபவாசம் பண்ணலையே அப்படின்னு நமக்கு ஆத்துமா கதற வேண்டும். இந்த விஷயங்களை நம்ம தாவீதுகிட்ட இருந்து கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாவீதை எப்படி ஆசீர்வதித்தார் என்றால் 78வது சங்கீதம் 70வது வசனம். 78வது சங்கீதம் 70வது வசனம். 78:70. எங்கேருந்து எடுத்தாராம் தாவீதை? ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தார். ஆமென். தாவீது பார்த்தீங்கன்னா, அந்த சாமுவேல் அவங்க வீட்டில் அபிஷேகம், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு வரும்பொழுது தாவீதுடைய பேரை சொல்லக்கூட அவர் தகப்பனுக்கு என்ன இல்லை, வாய் வரவே இல்லை. சாமுவேல் கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எங்கிலும் சிறியவன் ஒருத்தன் இருக்கான், அவன் என்ன பண்ணுறான், ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்று தாவீதுடைய அப்பா சொல்லும் பொழுது அவனுடைய நாமத்தை கூட அங்கே சொல்ல முடியல. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதித்தார்னா, ஆட்டு தொழுவத்தில் இருந்து எடுத்து போதும். இந்த வேதத்தில் தாவீதுன்னு பேர் எங்கே வருதோ அது முதற்கொண்டு வேதம் முடிகிற வரைக்கும், வெளிப்படுத்தல் வரைக்கும் கர்த்தர் அவன் பேரை பிரஸ்தாபப்படுத்தினார். ஆமென். அவன் பேரை சொல்லக்கூட வெட்கப்பட்டார்கள். அவன் குடும்பத்தார்கள் அவங்க வீட்டில் ஒரு நல்லது நடக்கும் பொழுது அவன் பேரை சொல்கிறதுக்கு கூட அவங்க வெட்கப்பட்டாங்க. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு பல 1000 ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம். வேதத்திலையும் சரி, வெளிப்படுத்தல் 5:5 வசனம் இருக்குது. என்னவென்றால், கர்த்தர் தாவீதின் வேராய் இருக்கிறார்.
வேதத்திலையும் தாவீதுக்கு அப்பேற்பட்ட ஒரு கனம் கிடைத்தது. தாவீதின் திறவுகோலை உடையவர் அப்படின்னு பரலோகத்திலையும் தாவீதுடைய நாமம் இருக்கிறது. இன்றைக்கு 2000 ஆண்டுகள் நாம் கழித்தும் தாவீது என்ற ஒரு நாமத்தை, தாவீது என்ற ஒரு பெயரை நாம் இன்னைக்கும் கனப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் தாவீதுடைய ஆத்துமா தேவனையே வாஞ்சித்து கதறி கொண்டிருந்தது. ஆமென். அவன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்திலே மிக அதிகமாய் தேவனுக்கு கனத்தை அவன் கொடுத்தான். அவனுக்கு கண்ணீரே உணவாக இருந்தது. அவனுக்கு பிரச்சனை இல்லைன்னா இல்லை, அவனுக்கு கண்ணீரே உணவாக இருந்தது. அப்படி இருந்தும் அவன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்திலே மிக அதிகமாய் அவன் கனத்தை கொடுத்தபடியால் கர்த்தர் அவன் பேரை பிரஸ்தாபப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு கூட நம்மளுடைய பேரை சொல்கிறதுக்கு அநேக பேர் கூச்சப்படலாம். ஐயோ, இவங்க பேரெல்லாம் சொல்லணுமா, இவங்கெல்லாம் கூப்பிடணுமா அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலே நம்ம குடும்பத்திலே இருக்கலாம். ஆனால் நீங்கள் கலங்காலமும் பயப்படாமலும் இருங்கள். நம்மளை இந்த உலகம் மரியாதை கொடுக்காமல் இருக்கலாம், நம்மளுடைய பெயரை சொல்கிறதுக்கு கூட அவங்களுக்கு வாய் கூசலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதுடைய நாமத்தை நான் எப்படி கனப்படுத்தினோ உங்களுக்கும் நான் தேவனாய் இருந்து உங்களுடைய நாமத்தை நான் வருகிற நாட்களிலே நான் கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஏனென்றால் என்னை கனப்படுத்துவேன், நான் என்ன பண்ணுவேன், திருப்பி கனப்படுத்துவேன்னு சொன்னார். வாக்கு கொடுத்த தேவன், அவர் வாக்கு மாறாதவர். நிச்சயமாய் செய்வேன் என்று சொன்னார், அவர் கண்டிப்பாக செய்வார். நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவருக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும். ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசிப்போம். மார்க் 10:47. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். இயேசுவே தாவீதின் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவன் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். போதும். இந்த நமக்கு அநேகருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இன்றைக்கு வித்தியாசமாக பேசுவேன் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வேத பகுதியை நான் வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசின பொழுது மிக சந்தோஷப்பட்டேன். ஏனென்றால் இதில் ஒரு மிகுந்த ஒரு ஆழ்ந்த சத்தியம் இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. அவன் நசனாகி இயேசு வருவதை கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவனை பேசாதிருக்கும்படிக்கு அநேகர் அவனை அதட்டினார்கள். ஒரு பிச்சைக்காரன், ஒரு இமேஜின் பண்ணிக்கங்க, கற்பனை பண்ணுங்க, ஒரு பிச்சைக்காரன் ஒரு தெருவில் இருந்து பிச்சை எடுக்கும் பொழுது அவனை அநேக தடவை அதட்டினா அந்த தெருவில் அவன் பிச்சை எடுக்க மாட்டான். அவன் ஒரு வேறு தெருக்கு போயிடுவான், அப்படின்னா அவங்க ஏரியாவை என்ன பண்ணிடுவான், மாற்றிடுவான். அவனை தொடர்ந்து அவனை அதட்டும் பொழுது அந்த ஏரியா என்ன பண்ண மாட்டான், பிச்சை எடுக்க மாட்டான். அப்போ அந்த தெருவில் உட்காந்து அவன் பிச்சை எடுக்கிறான் அப்படின்னா இவ்வளோ ஆண்டு காலமாக அவனை யாருமே என்ன பண்ணல, அதட்டலை. எத்தனையோ பேரை ஐயா அம்மா அப்படின்னு கூப்பிட்டு பிச்சை வாங்கியிருப்பான், சத்தமிட்டு கூப்பிட்டு பிச்சை வாங்கியிருப்பான். அப்பொழுது அவனை யாரும் அதட்டவில்லை, அவனுக்கு தடையாக யாரும் வரவில்லை. எப்பொழுது அவனுக்கு தடையாக வந்தார்கள் என்றால், இயேசுவுடைய நாமத்தை சொல்லும் பொழுது தாவீதின் குமாரனே அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவனுக்கு அநேக தடைகள் வருது. அவனை வந்து அதட்டுறாங்க, கூப்பிடாது அப்படின்னு. இதில் குருடனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை புரிந்து கொண்டான். என்ன சத்தியம் என்னவென்றால், எங்கே தடைகள் இருக்கிறதோ அங்கே தான் ஆசீர்வாதமும் இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? ஆமென். எங்கே தடை இருக்கிறதோ அங்கே தான் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வும் அங்கே தான் இருக்குது. ஆமென். இன்றைக்கு காலை ஆராதனைக்கு நேரத்துக்கு வர உங்களுக்கு தடையாக இருக்கிறது என்றால் உங்களுடைய பிரச்சனைக்கும் உங்கள் தீர்வு அங்கே தான் இருக்கிறது. முழங்கால் படியிட்டு ஜெபிக்க உங்களுக்கு தடையாக இருக்குது என்றால் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு முழங்கால தான் இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் கைகளை தட்டி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தேவனை ஆராதிப்பதற்கு உங்களுக்கு தடையாக இருக்கிறது என்றால் உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அங்கே தான் இருக்கிறது. கணவனும் மனைவியுமாய் சேர்ந்து கைகளை பிடித்து, குடும்பமாக சேர்ந்து கைகளை பிடித்து ஜெபிக்க தடையாக இருக்குது என்று சொன்னால் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு அங்கே தான் இருக்கிறது. மிஸ்பாவுக்கு வந்து உபவாசித்து தேவனுக்காக ஜெபிக்க உங்களுக்கு தடையாக இருக்குது என்றால் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு அங்கே தான் இருக்கிறது. அல்லேலூயா. அபிஷேகத்தினால் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி வீட்டிலே அமர்ந்து ஒரு 4 செவத்துக்குள்ளே ஆண்டவரோட தொடர்பு கொள்ள உங்களுக்கு தடையாக இருக்குது என்றால் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வும் உங்கள் வாழ்க்கைக்கான ஆசீர்வாதம் அந்த தடையில் தான் இருக்கிறது. ஆமென். அந்த தடையை மேற்கொள்ளுகிறவனே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. அவன் எப்படி மேற்கொண்டான் என்றதை பார்ப்போம். அவனோ தாவீது குமாரனே எப்படி முன்னிலும் அதிகமாய்
கூப்பிட்டான். இன்றைக்கு நம்மளுக்கு அநேக தடைகள் இருக்கலாம், ஜெபிக்க அநேக தடைகள் இருக்கலாம், வேதம் வாசிப்பதற்கு அநேக தடைகள் இருக்கலாம், உபவாசிப்பதற்கு அநேக தடைகள் இருக்கலாம், குடும்பமாய் ஜெபிப்பதற்கு அநேக தடைகள் இருக்கலாம், அந்நிய பாஷையை பேசி அபிஷேகத்தை நிறைந்து ஜெபிக்கிறதுக்கும் உங்களுக்கு அநேக தடைகள் இருக்கலாம். சபைக்கு வந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்தும் சபைக்கு வந்து ஜெபிக்க முடியாமல் உங்களுக்கு அநேக தடைகள் இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், சிந்தனையிலே நீங்கள் தேவனை கனப்படுத்தும் பொழுது, அதுக்கேற்ற திட்டத்தை போட்டு நீங்கள் அதை செயல்படுத்தும் பொழுது, அவன் யோசித்தான், சிந்தித்தான், திட்டமிட்டான், அதை என்ன பண்ணான், செயல்படுத்தினான். எப்படி செயல்படுத்தினான் என்றால், முன்னிலும் அதிகமாக என்ன பண்ணான், கூப்பிட்டான். அப்போ நம்மளுடைய முயற்சி என்ன பண்ணணும்னா, முன்னை விட நமக்கு தடை வருது அப்படின்னா நம்மளுடைய முயற்சியை ஏற்றணும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தடை வருது அப்படின்னா நம்ம முயற்சி கம்மி பண்ணிடுறோம். ஆண்டோடைய விஷயத்தில் மட்டும், மற்ற விஷயத்தில் காசு வருது, பணம் வருது, நம்ம பிஸ்னஸ் தொழில் விஷயமா வேலை விஷயமா நம்மளுக்கு என்னதான் தடைகள் வந்தாலும் நம்ம அதை மேற்கொள்கிறோம். என்னதான் ஒரு தடை வந்தாலும் அதை மேற்கொண்டு அதிகமான முயற்சியை செய்து வாழ்க்கையில் முன்னேற பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருடைய காரியங்களிலோ ஆவிக்குரிய பிரகாரங்களே நம்ம ஒரு தடை வரும்பொழுது இருக்கிறதே சாஃப்ட் குஷன் எதுக்கு தான், ஆண்டவருக்கு தான். இன்றைக்கி நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன், நேற்று சிட்ரஸன் போட்டு தூங்கிட்டேன், என்னால் என்ன பண்ண முடியல, காலைல ஏஞ்சி வேதத்தை வாசிக்க முடியல, ஏன் லேட்டாக ஏஞ்சிட்டேன் அப்படின்னு. ஆனால் அதே ஒரு காலையில் ஒரு முக்கியமான ஒரு வேலைகள் இருக்குது என்றால் சிட்ரஸன் போட்டு தூங்காமல் கூட வேலைக்கு போகிறவங்க உண்டு. அப்படி ஒரு முக்கியத்துவம் நம்ம ஆண்டவருக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறோம்? நம்ம உலக பிரகாரமான காரியங்களுக்கு, உலக வேலைகளுக்கு, உலக ஆசீர்வாதங்களுக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவமும் அப்படிப்பட்ட ஒரு கனமும் நம்ம உலக ஆசீர்வாதங்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்மளால் ஏன் தேவனுக்குடைய காரியங்களும் தேவனுடைய பிரகாரங்களிலும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு கனத்தையும் ஒரு முக்கியத்தையும் கொடுக்க முடியவில்லை? அவனுக்கு குருடன் பார்த்தீங்கன்னா முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் அப்படின்னு வசனம் இருக்குது. அதுக்கு அடுத்த வசனமே ரொம்ப அழகாக இருக்குது, இயேசு நின்றார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்கள் அதிகமாய் உங்களுடைய தடைகளை மீறி நீங்கள் ஆண்டவருக்கு கனத்தை செலுத்தும் பொழுது கர்த்தர் நிற்பார். ஹல்லேலூயா. அவன் முதலாவது தாவீதின் குமாரை இறங்குன்னு சொல்லும் போது ஆண்டவர் நிற்கல. அந்த வசனம் அப்படி தான் இருக்குது. அவன் முதலாவது தாவீதின் குமாரை இறங்கும் சொல்லும் போது கர்த்தர் நிற்கவே இல்லை. அவன் தடைகளை மீறி அவன் சத்தத்தை உயர்த்தி முன்னாடி செய்ததை விட அதிகமாக அவன் முயற்சி செய்த பொழுது இயேசு நின்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் அதிகமாக உங்கள் தடைகளை மீறி ஜெபித்து பாருங்கள், உங்கள் தடைகளை மீறி வேதத்தை வாசித்து பாருங்கள், தடைகளை மீறி சபைக்கு நேரத்துக்கு வந்து பாருங்கள், தடைகளை மீறி ஈவினிங் சர்வீஸுக்கு வந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கனப்படுத்தும்படியாக இயேசு நிற்பார். ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன வேணும் என்று நன்றாய் அறிந்திருந்தான். அடுத்த வசனத்தை வாசிப்போம், 50வது வசனத்தை வாசிப்போம். உடனே அவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து, மேல் வஸ்திரம் என்பது ஒரு குருடன் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கான். அப்போ மேல் வஸ்திரம் என்னவா இருக்கும், அந்த பிச்சை எடுக்கிற வஸ்திரமாக இருக்கும். அப்படியே அந்த பார்த்தீங்கன்னா துணி ரொம்ப அழுக்கா அங்கங்கே ஓட்டெல்லாம் வச்சு அப்படி தான் இருந்திருக்கும். ஆண்டவர் அவன் இன்னும் சுத்தமே ஆக்கலை. சுத்தமாக்குன அப்புறமேட்டு அவன் மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டான்னு அவன் அர்த்தம் இருக்குது. ஆனால் அவன் ஆண்டவர் அவனை அழைக்கிறார் என்று தெரிந்த உடனே அவன் ஆண்டவரை சந்திக்க போகிறான். ஆண்டவர் நின்றாரு, ஆண்டவர் நின்றுட்டாரு, நான் இப்போ ஆண்டவரை சந்திக்க போகிறேன் என்று தெரிந்த உடனே அவன் மேல் வஸ்திரத்தை என்ன பண்ணுறான், எரிந்து விட்டான் இருக்கு. கழற்றி வைத்தான் இல்லை, பொறுமையாக கழுத்தி வைத்தான் இல்லை, எரிந்து விட்டான்னா ஒரு சந்தோஷத்தில் என்ன பண்ணுறான், வஸ்திரத்தை தூக்கி போடுறான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றால், நீங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிற்பாரானால், நீங்கள் ஆண்டவரை சந்திக்க போகும்பொழுது உங்களுடைய பழைய வாழ்க்கையை மாற்றி, உங்களுடைய பழைய வஸ்திரங்களை மாற்றி, ஒரு பழைய ஆசீர்வாதங்களை அல்ல, ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய வஸ்திரங்களை உங்களுக்கு கொடுக்க, ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க, ஒரு புதிய கனத்தை உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் உங்களுக்காக நிற்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த மனிதனும் நிற்க முடியாது. உங்களுடைய தடைகளை மீறி, உங்களுடைய ஜெபத்திற்கான தடைகளை மீறி, வேத வாசிப்புக்கான தடைகளை மீறி, உபவாசத்துக்கான தடைகளை மீறி, நீங்கள் குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு தடைகளை மீறி நீங்கள் முயற்சி செய்து இன்னும் அதிகமாய் அந்த குருடனை போல இன்னும் அதிகமாய் நீங்கள் தேவனுக்கு கனத்தை செலுத்தி பாருங்க. கர்த்தர் உங்கள் பழைய வாழ்க்கையை மாற்ற, உங்களுடைய பழைய ஆசீர்வாதங்கள் அல்ல, ஒரு புதிய ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்ப கர்த்தர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு ஆண்டவரே, இயேசுக்கு நன்றாக தெரியும் இவனுக்கு என்ன வேண்டும் என்று தெரியும். இருந்தாலும் இவன் 2 கட்டமாக இருக்கிறான். எப்படின்னா, அவனுக்கு குருடன் ப்ளஸ் ஒரு பிச்சைக்காரன். அவன் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவர் எனக்கு ஒரு 10 காசு கொடுங்க அப்படின்னா, ஆண்டவர் ஒரு 10 காசோ இல்லை 15 காசு கொடுத்து என்ன பண்ணியிருப்பார், போயிருப்பார். ஆனால் அவன் ஆண்டவர் முன்னாடி பிச்சைக்காரனாய் நிற்கவில்லை,
அவன் யோசித்த காரியம் என்னவென்றால், இதற்கும் மேலாக, வெள்ளி காசுகளுக்கு மேலாக அவர் அற்புதங்களை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார் என்று அவன் நன்கு அறிந்திருந்தபடினால் அவன் போய் ஆண்டவர்கிட்ட பிச்சை கேட்கல. அவன் கேட்ட காரியம், எனக்கு நான் பார்வையடைய வேண்டும். ஆமென். அவன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, ஒரு புதிய வாழ்வு வேணும் என்று அவன் போய் ஆண்டவரிடம் கேட்டான். ஆமென். அவன் போய் ஒரு பிச்சைக்காரனா நின்று, ஆண்டவர் எனக்கு 50 வெள்ளி காசு கொடுங்க, ஒரு 30 வெள்ளி காசு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். அவன் போய் பிச்சைக்காரனாய் நிற்கல, குருடனாய் போய் நிற்கிறான். வஸ்திரங்களை கழற்றி குருடனா போய் நிற்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு என்ன, அடுத்த வருஷம் வாசிக்கிறோம், இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வையடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் எதுவாக இருக்கிறது? உங்களுக்கு விசுவாசம் பெரிதாக இருந்தாலும் சரி, சிறிதாக இருந்தாலும் சரி, விசுவாசத்தை செய்து முடிக்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரிடத்துல போய் நிற்கும் பொழுது உங்கள் தடைகளை மீறி தேவனை கனப்படுத்துறதுக்கு அநேக தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் எல்லாவற்றையும் மீறி நீங்கள் அதிகமாக முயற்சி செய்து ஆண்டவரிடம் போய் நிற்கும் பொழுது உங்கள் விசுவாசம் எதுவோ அதன்படி உங்களுக்கு அளக்கப்படும். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அப்படிப்பட்ட அடையாளங்களையும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எப்படி ஆகும் என்று அநேகர் கேட்கலாம். குருடனாக இருக்கிறான், பிச்சை எடுக்கிறான், இவன் எப்படி ஆகும் என்று கேட்கலாம். ஆனால் இயேசு நின்றார். அவன் போய் இயேசுவை சந்திக்கிறான். வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் இயேசுவை சந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் வேலை ஸ்தலத்திலே, உங்கள் தொழிலே அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் வரலாம். ஆனால் இயேசுவை சந்திக்க மறவாமல் இருங்கள். இயேசுவை கனப்படுத்த மறக்காதீங்க. நீங்கள் இயேசுவை கனப்படுத்த மறக்காமல் இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுடைய ஞானத்தை வைத்து நம்மளை கனப்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் கனப்படுத்தணும் என்று நினைத்தால் ஒருவனும் அந்த கனத்தை எடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஒருவனை உயர்த்தணும் என்று நினைத்தால் ஆட்டு தொழுவத்தில் இருந்து தாவீதை தூக்கி எடுத்து ராஜாக்கள் மத்தியிலே, ராஜாக்கள் கூட அவனை ஒரு ராஜாவாக மாற்றி இந்த நாள் வரைக்கும் அவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி அவனுடைய நாமத்தை கனப்படுத்துகிற தேவனாக இருந்து தாவீதுக்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்மளுக்கும் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அவருக்கு ஏற்ற கனத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை கனப்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனமாக 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 4:42. பின்பு பாகால் சலிஷாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதல் பலனான வார்கோதுமையும் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன், ஜனங்கள் சாப்பிட கொடு என்றான். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன்வைப்பது எப்படி என்றான். இதை நான் 100 பேருக்கு முன்வைப்பது எப்படி என்றான். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த 42 வசனத்தில் பார்க்குறோம். நீங்கள் இன்னும் அது முன்னாடி அந்த 38வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எலிசா கில்காலுக்கு திரும்பி போயிருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்தில் என்ன உண்டாயிற்று? பஞ்சம் உண்டாயிற்று. இந்த டைமில் வந்து இப்போ என்னன்னா, தேசத்தில் பயங்கரமான ஒரு பஞ்சம் இருக்குது. இப்போ வரப்போகிற காலங்களிலும் நம்மளுக்கு பஞ்சம் ஏற்படும். ஏன்னா யுத்தங்கள் அதிகமாக செல்ல விலைவாய் ரேட் எல்லாமே அதிகமாக ஏற என்ன உண்டாகும்? பஞ்சம் உண்டாகும். அதே போல தான் அந்த காலகட்டத்திலையும் ஒரு பஞ்சம் உண்டான பொழுது 42வது வருஷத்தில் வாசிக்கிறோம். பின்பு பாகால் சலிஷாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதல் பலனான வார்கோதுமையும் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன், ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றான். சாப்பிட கொடு என்றான். அங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா, 100 பேர் இருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு 100 பேர் இருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்கள். அப்படி என்ன அர்த்தம்னா, அவன் அப்போ தான் அறுத்து முதற் பலனில் வர வார்கோதுமையில் செய்த 20 அப்பங்கள். நம்ம வேதத்தில், நம்ம சபையில் வந்து காணிக்கை தசும்பாக்களை குறித்து அநேகமாக பேசுவது இல்லை. இருந்தாலும் என்னுடைய ஞானத்துக்கு தெரிந்த வரைக்கும் நம்ம சபையில் ஞானசான் தொட்டியாக இருக்கட்டும், விபிஎஸ்க்கு கலெக்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், அப்படி கலெக்ட் பண்ணும்போது விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் எல்லாரும் உற்சாகமாக தான் இது வரைக்கும் கொடுத்துருக்கிறீர்கள். ஆமென். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இருந்தாலும் சத்தியத்தை சத்தியமாய் நாம் பார்ப்போம். ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும் என்றால் நம் சிந்தனை மூலமாய் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும். நம் இருதயத்தின் மூலமாய் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும். நம் தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டு
நம் தேவனை கனப்படுத்த வேண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய முதற் பலன்களால் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். ஆமென். நம்முடைய முதற் பலன்களால் என்ன என்றால், நேரமாக இருக்கட்டும், அது நேரமாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய சம்பாத்தியமாக இருக்கலாம். ஆனால் அதிலே முதற் பலன் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால், தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரம் கொடுக்க வேண்டும். மல்கியா 3:10 வாசிப்போம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். பரலோக சேனையின் கர்த்தர் சொல்கிறார், நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த ஆசீர்வாதம் வசனத்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் இப்படி நம்மளை ஆசீர்வதித்தார், மிக அருமையாக இருக்குமே, நல்லா இருக்குமே என்று யோசிக்கிறேன்னா, செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்முடைய முதற் பலனானது கர்த்தருக்கு தசம்பாகங்களை செலுத்த வேண்டும். ஆமென். நம்முடைய முதற் பலன் இஎம்ஐக்கு அல்ல, நம்முடைய முதற் பலன் மற்ற காரியங்களுக்கு அல்ல. நம்முடைய முதற் பலனானது ஆண்டவருடைய பிரகாரங்களுக்கும் ஆண்டவருடைய சபைக்கும் தேவனுக்கும் உங்கள் தசம்பாகங்களை நீங்கள் செலுத்தும் பொழுது கர்த்தர் வானத்தின் பலன்களை திறந்து இடம் கொள்ளாத மட்டும் உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் அநேக இடத்துல சொல்லுகிறார். அந்த இடத்துல மிக அருமையாக சொல்லுகிறார், என்னை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி என்ன பண்ணுங்கள், சோதித்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள். முதல் பலனை பஞ்ச காலம் வந்தாலுமே பரவாயில்ல. எலிசா டைமில் பார்த்தீங்கன்னா பஞ்ச காலம் ஒன்றுமே இருக்காது, இருந்தாலும் அவருடைய முதல் பலனை யார் கொடுக்குறான், ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பல மடங்கு அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், அதே போல ஆசீர்வதிக்கார், வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர் ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். 20வது வசனம். அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுள் என்றும் சொன்னார். பறவைகளும் பூமியில் உள்ள ஜந்துக்களும் பெருக கடவுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, பூமியில உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு துணை இருந்தது. அந்த துணை இருந்ததுனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களை ஆசீர்வதித்து பலுகி பெருகுங்கள் என்று சொல்லுகிறார். ஆதாமுக்கோ துணை ஏற்ற துணை இல்லாமல் இருந்தது. அதுதான் அந்த வசனம் பார்த்தீங்கன்னா 21வது அதிகாரத்தில், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு ஐயந்திர நித்தையை வரப்பண்ணினார். அடைத்தார். இங்க பார்த்தோம்னா இதுல ஒரு பல சத்தியங்கள் உண்டு. இது நான் எனக்கு பல மணி நேரம் இந்த சிருஷ்டிப்பை குறித்து நான் தியானித்த போது கர்த்தர் அநேக காரியங்களை காண்பித்தார். நன்றாய் கவனிங்கள், உங்கள் எண்ணங்களை சிதறடிக்காதபடி நன்றாய் கவனிங்கள். ஆதாமுக்கு ஏற்ற துணை வேண்டும் என்று ஆண்டவர் என்ன பண்ணார்னா, விலா எலும்பை எடுத்தார். ஏன் விலா எலும்பை எடுக்கிறார் அப்படின்றது தான் எனக்கு சந்தேகம் வந்தது. ஏன் தலையிலேருந்து எடுக்கலாமே, காலிலேருந்து எடுக்கலாமே, ஏன் விலாவிலேருந்து எடுக்க வேண்டும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, தலையிலேருந்து எடுத்து ஒரு ஆண்டவர் ஸ்திரீயை ஏவாலை செய்திருந்தால் ஆதாமுக்கு மேலாக இருந்திருக்கும். காலிலேருந்து ஒரு எலும்பை எடுத்து செய்திருந்தால் ஆதாமுக்கு கீழே இருந்திருக்கும். கர்த்தர் விலாவில் இருந்து எடுத்ததுக்கு காரணம் சரிசமமாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான். ஹல்லேலூயா. அதுக்கு மூல எப்ரேயர் பாஷை ஹீப்ரூவில் மிக அழகாக ஒரு வார்த்தை இருக்கிறது. ரிப் அப்படின்னா டெஸ்லா. நம்ம இந்த இலான் மாஸ்க் டெஸ்லா கிடையாது, TSELA. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் சேம்பர். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா, சைட் சேம்பர், அதுக்கு அதுதான் அர்த்தம். அது போக இன்னும் 2-3 வார்த்தைகள் இருக்குது. பில்லர், பீம் அப்படின்ற வார்த்தைகள் அழகாக எப்ரேயர் மொழியிலே இருக்கிறது. அப்புறம் என்ன அர்த்தம்னா, கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த மனைவி நம்மளுக்கு மேலாகவும் இல்லை கீழாகவும் இல்லை, நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற துணை என்று சொல்லும் போது ஒரு ஏற்ற ஒரு பீமாக. இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா எந்த கட்டிடமான எடுத்துக்கங்க, பீமும் பில்லர் என்ன பண்ணணும், ரொம்ப முக்கியம். பீமும் பில்லர் இல்லாமல் கட்டிடம் என்ன பண்ணாது, நிற்கவே நிற்காது. ஆனால் அது வெளியே தெரியுமான்னு என்று கேட்டிங்கன்னா தெரியவே தெரியாது. அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அழகாக பீமையும் பில்லர் என்ன பண்ணியிருப்பாங்க,
மறைச்சிருப்பாங்க. அதுபோல தான் இன்றைக்கு நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்றால் நம்மளுக்கு கர்த்தர் ஒரு ஏற்ற துணையை கொடுத்ததுனால தான் நம்ம இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஆமென். அதை திரும்பி விசுவாசிக்கிறீங்க? இதுக்கு மட்டும் ஆமென் ரொம்ப கம்மியாக வருது. ஆண்டவர் நம்மளுக்கு ஏற்ற துணையை தான் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. நம்மளுக்கு ஆதாமுக்கு கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார். ஏதேன் தோட்டத்தை வீடை கொடுத்து கனப்படுத்தினார். அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து கர்த்தர் கனப்படுத்தினார். தேவ சாயலாய் சிருஷ்டித்து ஆதாமை கனப்படுத்தினார். ஆனால் ஒன்று மட்டும் அவனுக்கு இல்லவே இல்லை, ஏற்ற துணை இல்லவே இல்லை. ஏற்ற துணையையும் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்து ஆதாமை கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஏற்ற துணை நம்மளுக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ஒரு புருஷனும் கொடுத்துருந்தால் அது நீங்கள் மனசார நீங்கள் சொல்லுங்கள், அது ஏற்ற துணை. ஆமென். தேவனால் கொடுக்கப்பட்ட துணை. ஹல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் மேரேஜ்ன்றது ஒரு முக்கோணம், ட்ரையாங்கிள் மாதிரி. அநேகர் சொல்லுவாங்க கணவன் மனைவி மேரேஜில் கணவன் மனைவி மாத்திரம் கிடையாது, 3 பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் மேலே இருக்கிறார், சைடில் 2 இடத்துல என்ன இருக்காங்க, கணவன் மனைவி. கணவனுக்கு மனைவிக்கு நடுவாக இயேசு இருக்கிறார். மனைவிக்கும் ஆண்டவருக்கும் நடுவாக யாரும் இல்லை, கணவனுக்கும் ஆண்டவருக்கும் நடுவாக யாரும் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுதாமே? ஒரு முக்கோணம், ட்ரையாங்கிள் மாதிரி. மேலே கர்த்தர் இருக்கிறார், இந்த பக்கம் கணவன் இருக்கார், இந்த பக்கம் மனைவி இருக்கிறாங்க. மனைவிக்கும் கணவனுக்கும் நடுவாக ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவருக்கும் கணவனுக்கும் நடுவாக யாரும் இல்லை, மனைவிக்கும் ஆண்டவருக்கும் நடுவாக யாரும் இல்லை. இப்படி தான் இருக்க வேண்டும். ஒரு திருமண வாழ்க்கை இப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற துணையை கொடுத்து ஆதாமுக்கு ஒரு மனவாட்டியை ஏவலாக கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட பாஸ்டர் சொல்லும் பொழுது நம்மளை ஆண்டவர் எப்படி அழைத்திருக்கிறார் தெரியுமா? நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய கணனை தெரியுமா? சபையாக மனவாட்டியாகி நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். நம்மளை சபையாக மனவாட்டியாக ஏன் அழைத்திருக்கிறார் அப்படின்ற காரியம் என்னவென்றால், நம் பரலோக ராஜ்யத்தில் அவர் மனவாளனாகவும் நாம் மனவாட்டியாகவும் அவரோடு நித்தியமாய் வாழும்படி கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுவே கர்த்தர் கொடுத்த பெரிய கணம். ஆமென். இதில் ஒரு மிக பெரிய ஒரு சத்தியம் இருக்கிறது. என்ன சத்தியம் என்றால், கர்த்தர் ஏவாளை எப்படி ஆதாமுக்கு ஏற்ற மனவாட்டியாய் உண்டாக்கினாரோ அதே போலதான் கர்த்தர் சபையாகிய உங்களையும் என்னையும் மனவாட்டியாய் உண்டாக்கியிருக்கிறார். எழுத்தின்படி உண்டாக்கியிருக்கிறார். அது எப்படி என்றால், ஆதாமுக்கு என்ன வந்தது? அயந்திர நித்திரை வந்தது. அவனுக்கு அயந்த நித்திரை வந்து ஆண்டவர் என்ன பண்ணார்? அவன் விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏவாளாகிய மனவாட்டியை கர்த்தர் உண்டாக்கினார். அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் பொழுது, அவர் எல்லாம் முடிந்தது என்று தம்முடைய ஜீவனை விட்ட பொழுது, நன்றாய் கவனிங்கள், யோவான் எழுதின புஸ்தகத்திலே ஒரு வசனம் இருக்கு. என்னவென்றால், போர் சேவகன் போய் அவர் விழாவிலே குத்தினார்கள். விழாவிலே குத்தின பொழுது இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. அதே போலதான் விழாவில் இருந்து எப்படி கர்த்தர் ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை ஆதாமுக்கு மனவாட்டியாய் கொடுத்தாரோ, அவர் விழாவிலே குத்தின பொழுது ரத்தம் சிந்தப்பட்டது. அல்லேலூயா. அந்த இரத்தத்தின் மூலமாக உங்களையும் என்னையும் கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். என்ன உடன்படிக்கை என்றால், நீங்களும் நானும் தேவ ஆலயமாக இருக்கிறோம், சபையாக இருக்கிறோம். அப்படி என்ன ஆசீர்வாதம் என்று கேட்டிங்கன்னா, அப்படி என்ன ஒரு கணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனவாட்டி என்ற கணம். ஹல்லேலூயா. ஏவாளை கர்த்தர் எப்படி மனவாட்டியாய் ஆதாமுக்கு ஏற்படுத்தினாரோ, சிலுவையிலே மரித்து நம்மளை மனவாட்டியாக கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரிகிறது? நான் இந்த சத்தியத்தை கேட்ட பொழுது, இந்த சத்தியத்தை நான் அறிந்த பொழுது, இதை நான் புக்கில் எங்கேயும் வாசிக்கல, யூடியூப்ல எங்கேயும் பார்க்கல, கர்த்தர் இந்த சத்தியத்தை எனக்கு கொடுத்த பொழுது மிகவும் கண்ணீர் விட்டேன். ஏனென்றால் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கணத்தை, யாருக்கும் இல்லாத ஒரு கணம் இது. ஆபிரகாமுக்கு கிடையாது, மோசைக்கு கிடையாது, யாக்கோபுக்கு கிடையாது, ஈசாக்கு கிடையாது, தாவீதுக்கு கிடையாது. இருந்தாலும் கர்த்தர் புறஜாதியாராக நமக்கு அவர் அவ்வளவாய் அன்பு கூர்ந்தது போல கர்த்தர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். அவர் மனவாளனாகும்படி, அவர் மனவாளனாகவும் நாம் மனவாட்டியாகும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நம்ம பாவங்களுக்காக மரித்து ரட்சிப்பை கொடுத்து இரத்தத்தை சிந்திருக்கிறார். ஆதாமுடைய விழாவில் இருந்து எப்படி ஒரு எலும்பு உருவப்பட்டதோ, கர்த்தருடைய விழாவிலே குத்தி ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி பரலோகத்தில் அவர் கூட நித்தியமாய் வாழும்படிக்கு நம்முடைய மனவாட்டியாக நம்முடைய அபிஷேகம் பண்ணி நம்முடைய மனவாட்டியாக நம்முடைய மகிமைக்குள்ள நடத்தும்படி அவர் மீண்டும் வரப்போகிறார். உங்களுக்கு நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொன்ன தேவன் மீண்டுமாக வந்து மனவாட்டியாக சபையாக உங்களையும் என்னையும் அவர் வருகையிலே சேர்த்து கொள்ள அவர் வேகமாக வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததான் வாசிப்போம். வேதத்திலே ஒரு பரிசுத்தவானுக்கு கர்த்தர் இந்த மகிமையை வைத்தார்.
யார் என்றால் யோவான் ஸ்நானகன். மத்தேயு 11வது வசனத்தை வாசிப்போம். 11வது அதிகாரம், மத்தேயு 11வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். வருகிறவர் நீர்தானா இல்லை வருவதற்கு வேற யாரா வருவதற்கு கேட்கும்படி அனுப்பினான். காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு யோவான் ஸ்நானகன் கேட்கிறார். யோவான் ஸ்நானகன் யார் என்றால் கர்த்தருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவன். ஆமென். அவன் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறார் அப்படின்னா பின்னாடி வசனங்களை வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். என்னிடத்தில் இடரல் அடையாது இருப்பவன் எவனோ அவன் பாக்கியவான். யோவான் ஸ்நானகன் சிறையில் இருக்கிறான். யோவான் ஸ்நானகனுக்கு கேள்விப்படுகிறான். என்ன கேள்விப்படுகிறான் என்றால் கர்த்தர் அநேக அற்புதங்களையும் அநேக அடையாளங்களையும் மரித்தோரை எழுப்புகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் யோவான் ஸ்நானகன் சிறையில் இருக்கும் பொழுது கர்த்தர் வந்து அவனை விடுவிக்காமல் இருக்கிறாரே அப்படின்னு ஒரு யோவான் ஸ்நானகன் ஒரு கேள்வி. அவன் எல்லாவற்றையும் பார்க்கிறான். சிறையில் வந்து அவனுக்கு செய்திகள் வருகிறது. என்ன செய்தி என்றால் கர்த்தர் நாயின் ஊருக்கு போனார். ஒரு விதவை என்ன பண்ணார், உயிரோட அந்த விதவையோடைய பையனை வந்து உயிரோட எழுப்பினாரு. லாசருவுக்கு ஆண்டவர் வந்து போய் அற்புதமாய் செய்கிறாரு. அநேக குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், செப்பனியா நடக்கிறார்கள். இந்த மாதிரி சொல்லிட்டு யோவான் கிட்ட சொல்லவும் யோவானுக்கு ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வினா, ஆண்டவர் வந்து என்ன காப்பாற்றுவாரா மாட்டார்? அவன் ஒரு நம்பிக்கையோடு சிறையில் இருக்கிறான். நம்ம போன வாரம் பார்த்தோம், யோசேப்பு சிறையில் இருந்தான். கர்த்தர் அவனை ராஜாக்கள் கூட உட்கார வைத்தார். ஆனால் யோவானுக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கவே இல்லை. இது நமக்கு என்ன தெரிகிறது என்றால் கர்த்தர் ஒருவரையும் ஒரு விதமாக அழைத்திருக்கிறார். ஆமென். இதில் இருக்கிற பெரிய கனம் யாருக்கு தெரியுமா? யோவான் ஸ்நானகன் தான். நான் பின்னாடி இருக்கிற வசனங்களை பார்ப்போம். கர்த்தர் அவனை எப்படி கனப்படுத்தினார் என்றால், நாயின் ஒரு விதவைக்கு பார்த்தீங்கன்னா வேதத்தில் அந்த வாசல்படி, பட்டணத்தின் வாசல்படியிலேயே அது வந்து முடிந்தது. அதை பற்றி நீங்கள் நாயின் ஒரு விதவையை நீங்கள் பைபிளை தேடி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நாயின் ஒரு விதையை பற்றி பைபிளில் குறிப்பிடவே இல்லை. அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நாயின் ஒரு விதையை பற்றி குறிப்பிட்டிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார், அந்த சம்பவம் இருக்குது. அப்புறமேட்டு இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவர் அந்த ஊருக்கு திரும்பும்பொழுது மார்த்தாள் மரியாள் வீட்டில் டின்னர் சாப்பிடும் பொழுது லாசருவை பற்றி வேதம் சொல்லுது. அவ்வளோதான். அதுக்கு அதோட மார்த்தாள் மரியாள் வீட்டில் லாசருவோடைய கதை முடியுது. நாயினூருடைய விதவை கதை வந்து அந்த வாசல் படியிலே முடியுது. ஆனால் கர்த்தர் யோவானுக்கு கொடுத்த முடிவு எங்கே தெரியுமா? பரலோக ராஜ்யத்தில். ஆமென். கர்த்தர் யோவான் ஸ்நானகனுக்கு கொடுத்த ஒரு பெரிய கனம் அது மாத்திரம்தான். பரலோக ராஜ்யத்தில் இவனை விட பெரியவனும் சிறியவனும் இல்லை என்று கர்த்தர் சாட்சியாக யோவான் ஸ்நானகனை குறித்து 10 வசனங்கிட்ட பேசுகிறார். ஆண்டவர் வந்து உயிரோடு இருந்த பொழுது அப்படிப்பட்ட சாட்சி கர்த்தர் யாருக்குமே என்ன பண்ணனா கொடுக்கவே இல்லை. ஆமென். அந்த வசனத்தை வாசிப்போம். ஸ்ரீலிடத்தில் பிறந்தவனிடத்தில் இருந்ததில்லை. போதும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது யோவான் ஸ்நானகனுக்கு முன்னாடி பிறந்தவர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அநேக தீர்க்கதரிசிகள், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், மீகா, நாகும், அபகுக் அப்படின்பட்ட பெரிய தீர்க்கதரிசிகளும் உண்டு, சிறிய தீர்க்கதரிசிகளும் உண்டு. அதுக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்களும் உண்டு. அவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், ஸ்திரீகளில் பிறந்தவன் யோவான் ஸ்நானகனை விட பெரியவன் ஒருவனும் இல்லை. ஆமென். கர்த்தர் யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஆசீர்வாதம் அதுதான். கர்த்தர் யோவான் ஸ்நானகன் கொடுத்த கனம் அதுதான். அவனுடைய தலை துண்டிக்கப்படும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சொல்லி அனுப்பின வார்த்தை என்ன தெரியுமா? எண்ணில் இடரல் அடையாது இருப்பவனே பாக்கியவான். ஆமென். இன்னைக்கு நம்ம ரட்சிப்பு ஓட்டத்தை ஓடுகிறோம் என்றால், இன்றைக்கு நம்ம விசுவாச ஓட்டத்தை ஓடுகிறோம் என்றால் இடரல் அடையாமல் ஓட நாம் தேவனை கனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நம் வருகை நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்துராவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நாம் ரட்சிப்பின் ஓட்டத்திலே, இந்த விசுவாசத்தின் ஓட்டத்திலே சோர்ந்து போகாதபடிக்கு, இடறி போகாதபடிக்கு, சிறைச்சாலை வந்தாலும் பரவாயில்ல, தலை எடுக்கிற நிலைமை வந்தாலும் பரவாயில்ல, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, பஞ்சம் வந்தாலும் பரவாயில்ல, பட்டினி வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் இந்த
திருச்சபைக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், என்னில் இடரல் அடையாதிருப்பவனே பாக்கியவான். ஹல்லேலூயா. யோவான் இடரல் அடையாமல் இருந்தபடினால் அவன் தலை துண்டிக்கப்பட்டது. இருந்தாலும் பரலோகத்திலே அவன் தலைக்கு கர்த்தர் ஒரு கிரீடத்தை வைத்து நல்ல ஒரு போராட்டத்தை போராடினாய், நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடினாய் என்று கர்த்தர் யோவான் ஸ்நானகனை பரலோகத்திலே ஒரு பெரியவனாக வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிற காரியம், நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடுங்கள், நல்ல ஒரு போராட்டத்தை போராடி முடியுங்கள். வருகை தாமதிக்குமானால் அப்படின்னா கடைசி சுவாசத்தை நம்ம விடும் பொழுது கர்த்தர் பரலோக வாசலில் நின்று மனவாட்டியாகிய நம்மை அவர் மனவாளனாக இருந்து நம்மளை கரம் பிடித்து, உள்ளே வா மகனே, உள்ளவா மகளே, நீ வெற்றி பெற்றாய், நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடினாய், நீ வெற்றி பெற்றாய் என்று நம்மளோட கூப்பிட்டு அழைத்து அவர் பாச கரத்தினால் நம்மளை கூப்பிட்டு அரவணைக்கிற தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட கனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட கனத்தை நம்ம புறஜாதியாக இருக்க நமக்கு அப்பேற்பட்ட ஒரு கனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த காலை வேளையில் நம்ம ஒரு முடிவு எடுப்போம். கர்த்தரை எந்தெந்த விஷயத்தில் கனப்படுத்தணுமோ எல்லா விஷயத்திலையும் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்தும் பொழுது ஒரு நாள் வருகிறது, நம் கடைசி மூச்சையை விடும் பொழுது, வருகையிலே செல்லும் போது மனவாட்டியாக இருக்கிற நமக்கு கர்த்தர் பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி, இதுதான் மகனே உன்னுடைய ஸ்தலம், இதுதான் மகனே உன்னுடைய ஸ்தலம், நல்லது ஒரு போராட்டத்தை போராடினாய், ஓட்டத்தை ஓடி முடித்தாய், வெற்றியுடன் நீ ஓடி முடித்தாய், என்னை நீ கனம் பண்ணின நிமித்தமாக உன்னை நான் பரலோகத்திலே கனப்படுத்துவேன் என்று சொல்லி உங்கள் ஸ்தலத்திற்கு கர்த்தர் ஒரு ஆயத்தப்படுத்தி வைத்த ஸ்தலத்திலே உங்களை கூட்டு போய் விடுவாராக. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கனம் கர்த்தர் நம்மளுக்கு மாத்திரம்தான் கொடுத்திருக்கிறார். எல்லாம் எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போமா. இந்த ஒரு கனத்தை நாம் பெற்றுக்கொள்வர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கனத்தை நாம் பெற்றுக்கொள்வர்களாக இருக்க வேண்டும். நாட்கள் கடைசியாக இருக்கிறது. அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு இருக்கிற காலகட்டத்திலே நாம் தேவனை கனப்படுத்த முந்திக் கொள்வோம். நாம் தேவனை கனப்படுத்த அநேக முயற்சிகளை எடுப்போம். நாம் கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது கர்த்தர் அந்த குருடனுக்கு நின்றது போல கர்த்தர் இந்த காலை வேளை நமக்காக நிற்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வலது பார்சத்தில் நிற்கிற தேவனாக இருக்கிறார். அவர் தம்முடைய ஜனங்களை, தம்முடைய மனவாட்டியை ஒரு பொழுதும் கைவிடுகிற தேவனாக இல்லை. மனவாளன் ஒரு மனவாட்டியை எப்படி அன்பு கூறுகிறாரோ அதே போல கிறிஸ்துவாகிய மனவாளன் சபையாக மனவாட்டி மேலே அவர் அன்பு கூறுகிறாராக இருக்கிறார். நம்மளை அன்பு கூறுவது மாத்திரமல்ல, நம்மளை கைவிடாமலும் நம்மளை ஆற்றி தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதிக்கிறது வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவனுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்தின தேவன் இன்றைக்கு உங்கள் பெயரையும் பிரஸ்தாபப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மாவும் எண்ணெயும் குறைபடாதபடிக்கு பஞ்ச காலங்கள் வருகிறது, பஞ்ச காலங்கள் வருகிறது. நீங்கள் தேவனை கனப்படுத்தும் பொழுது இது எப்படி ஆயிற்று உங்களை பார்க்கிறவர்கள் கேட்பார்கள், உங்களை சுற்றியுள்ளவர்கள் கேட்பார்கள், உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் நண்பர்கள் உங்களை கேட்பார்கள், இது எப்படி ஆயிற்று, இவனுக்கு மட்டும் இது எப்படி ஆயிற்று என்று கேட்கும் பொழுது நீங்கள் சாட்சியாய் சொல்ல முடியும். மனவளனாகிய இயேசு கிறிஸ்து மனவாட்டியாக எங்களை கைவிடாமல் மட்டுமாய் நடத்துவார். அவர் கைவிடாமல் நடத்துகிற தேவன், கைவிடாத தேவன். நாம் ஏன் பயப்பட வேண்டும்? பயப்படாமல் முன்னேறி செல்ல கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். கர்த்தர் மாத்திரமே நம்மளுக்கு துணையாக இருக்கிறார். அவர் நல்ல எபினேசராக இருக்கிறார். அவர் நம்மளுக்கு எபினேசராக இருக்கிறார். எல்லாம் பார்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அவர் மனவாட்டிக்கு நல்ல எபினேசராக இருக்கிறார். மனவாட்டியாக இருக்க வேண்டிய நாம் ஆண்டவருக்கு, மனவாளனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளே அவரோடு கூட நிச்சயமாய் பரலோகத்தில் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி அந்த விருந்திலே நம்மளை சேர்க்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். நம் வருகையிலே செல்லுபவர்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். திருச்சபையே, ஆண்டவரை கனப்படுத்த முயற்சி எடுங்கள், ஆண்டவரை கனப்படுத்த முயற்சி எடுங்கள். கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை வாழாக்காமல் தலையாக்கி உங்களை வெட்கப்படுத்தாமல் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களிலே வர ஆண்டவர் மாத்திரமே கிருபை செய்வாராக. ஆண்டவர் இந்த காலை வேளையிலே அநேகரோடு இடைப்பட்டிருக்கிறார். தடைகள் இருக்கிற இடத்துல தான் அற்புதம் இருக்கு. சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை, ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறாங்க.
சிறு மீன்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, வரிசையாக உட்கார வைங்க. அந்த ஜனங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. அங்கே அற்புதம் நடந்தது. இன்னைக்கு நம்ம வெறுமையை பார்க்க வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. அங்க இருக்க கூடைய, வெறுமையான கூடையை பார்க்காதீங்க. சூழ்நிலைகள் நம்மளை ரட்சிக்காது. Situations or circumstances should not rule us, but the word of God should rule us. The word of God should take control of us. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, தடைகள் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார். தடைகள் அதிகமாய் அதிகமாய் பெருக பெருக கர்த்தருடைய கிரியையும் அதிகமாக இருக்கும். அவன் வஸ்திரத்தை, பர்த்தலமேயு சுகமடைவதற்கு முன்பதாகவே வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான். அவன் தூக்கி எறிந்தான். அவன் இன்னும் சுகமடையில, தூக்கி எறிந்தான். அவன் ஆண்டவர் கைவிடல. பிச்சைக்காரன், கண்ணு தெரியல, வாழ்நாள் முழுவதும் அவனுடைய வாழ்க்கை குருடனாகவும் பிச்சைக்காரனாக இருந்த பொழுது இயேசுவை சந்தித்த மாத்திரத்திலே he threw his clothings, he threw his robe. ஒரு ஆண்மகனுக்கு அந்த ரோப் ரொம்ப முக்கியம். என்னைக்கு அவன் எரிந்து போடுறானோ அது போல ஒரு கேவலம் எதுவுமே இல்லை. ஆனால் அதை அவன் பார்க்கல. இயேசுடைய வார்த்தை, பர்த்தலமேயு வா, அந்த ஒரு வா என்று சொன்ன வார்த்தையை அவன் வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான். ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். இந்த காலை நேரத்தில் அற்புதத்தை எதிர்பார்த்து மாத்திரம் நீங்கள் வந்தீங்கன்னா அற்புதம் நடக்காது. நீங்கள் விசுவாசிங்க. வா என்று சொல்லும் பொழுது தூக்கி எறிஞ்சிட்டு வாங்க. எதுவுமே எரியாமல் ஆண்டவரே எனக்கு செய்யுங்க செய்யுங்கன்னா ஆண்டவர் செய்ய முடியாது. இந்த காலை வேளையில் எல்லாம் ஒப்பு கொடுத்தவர்களாக கரங்களை உயர்த்தி, ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்கிறனால நீங்கள் எந்த விதத்தில் சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் பலவீனம் பற்று போகக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையை நல்லா பிரகாசிக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா வேத வாசிக்கணும், நல்லா ஆராதிக்கணும். சபைக்கு வந்துட்டீங்க, இப்போ பாட்டு பாட போகிறோம், நல்ல கையை தட்டி பாடுங்க, ஆராதிங்க. ஆண்டவர் தடைகளை உடைக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் தடைக்குள்ளே வாழ்கிறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் தடைகளுக்கு மேலே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாம் கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நடப்பதாக ஆண்டவர் கிரியை செய்வீராக. கர்த்தருடைய வார்த்தை கொடுத்ததானே ஆனை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இன்னும் ஆயிரங்களுக்கும் அநேகருக்கு இந்த மகன் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை சுமந்து செல்கிற ஒரு பெட்டகமாய் மாற்றுவதாக. வார்த்தை கிடைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.